லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த பணம் எனக்கு வேண்டாம். யமுனாவோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தான். இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ ரங்கநாயகியத்தைய மூணாவது மனுஷியா தான் பாக்குறியா வெற்றி? அன்னைக்கு வெற்றிக்கு இந்த பணத்தை தரக்கூடாதுன்னு சொன்னீங்க பூஜா. அப்போ நீ ரங்கநாயகி அத்தைய மூணாவது மனுஷியா தான் பாத்தியா? ஐயோ, நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? அப்போ உன் திருவாயை கொஞ்சம் மூடிட்டு. இதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, அன்னைக்கு நீங்க பணம் தரக்கூடாதுன்னு சொன்னாலும் இன்னைக்கு நீங்க பஞ்சாயத்துல ரங்கநாயகி நிரூபிச்சிட்டீங்கம்மா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் பணத்தை கொடுத்து என்னைக்கும் நீங்க எனக்கு அம்மா தான் நிரூபிச்சிட்டீங்க. எனக்கு அது போதும்மா. வெற்றி, நமக்குள்ள என்னடா? டேய் இங்க பாரு, நான் யோசிக்காம இந்த பூஜா சொன்னதை கேட்டு நான் பண்ண தப்பால வந்த பிரச்சனைடா இது. இது என்னாலேயே முடியட்டும் வெற்றி. இங்க பாரு வெற்றி, நம்ம வீட்டுல பணத்துக்கா பஞ்சம் சொல்லு? இந்த 15 லட்சத்தால ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா யோசிக்காத வெற்றி. போ, போய் கொடுத்துட்டு வா போ. இல்லம்மா, நானே பாத்துக்கிறேன். எங்க இவன் பணத்தை வாங்கிடுவானோன்னு நினைச்சேன். சக்தி கூட சேர்ந்து சேர்ந்து இவனுக்கும் வெட்டி ஜம்பம் ரோஷன்லாம் துத்திக்கிச்சு போல. எப்படி வெற்றி இவ்ளோ பணத்தையும் சம்பாதிக்கிறான்னு நானும் பாக்குறேன். இவ்ளோ பணத்துக்கு நீ என்னடா பண்ணுவ? தெரியலம்மா, ஆனா வேற ஏதாவது பண்ணுவேன். நீ எங்க உங்க அம்மா கொடுத்த பணத்தை வாங்கிடுவியோன்னு நினைச்சிட்ட. என் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் இப்போ ரோஷமெல்லாம் வந்திருக்கு. நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் இப்படி இருக்க? எப்பவும் என்ன வம்பு எடுத்துக்கிட்டே இருப்பியே, அப்படியே இரு. வெற்றி, உன்கிட்ட தான் சொல்றேன். பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் 10 நாள்ல 10 லட்சம். அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆனா எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு வழி விடுவாரு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு. கையில நயா பைசா கூட இல்லாதப்பதான் கோகிலாத்த 40 பவுண்ட் கேட்டாங்க. ஒரே நாள்ல எங்க அம்மா ரெடி பண்ணாங்க. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் நாங்க நகைய ரெடி பண்ணுவோன்னு. அதனால நம்பிக்கையோட இரு வெற்றி. ஒருவேளை பணத்தை தர முடியலன்னா? தர முடியலனா தர முடியல, அவ்வளவுதான். அதான் கார்த்திக் சாருக்கும் யமுனா அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? இன்னைக்கு பஞ்சாயத்துல நாம அதை மொத்தமா மறைச்சிட்டோம். நாளைக்கு இது தெரிஞ்சா கோகிலாம இதை வச்சு என்ன வேணா பண்ணுவாங்கல்ல. அப்படி என்ன பண்ணிட முடியும் அவங்களால? அப்படி என்ன பண்ணிட முடியும்? பஞ்சாயத்துல வச்சு அத்தை ஒண்ணுன்னு கேட்டா? அதான் ரொம்ப யோசனையா இருக்கு. அதுக்கு கார்த்திக் சார் ஒத்துக்கணும்ல. அவர் ஏதாவது சொல்லி பயமுறுத்தி ஒத்துக்க வச்சிட்டா பஞ்சாயத்தும் நமக்கு எதிராக தான் நிற்கும். ஏன்னா நாம இவங்க கல்யாணத்தை மறைச்சது தப்புன்னு சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரே வழி 10 லட்சம். 10 லட்சம் 10 நாள்ல சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல வெற்றி. நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீ மூட்டை தூக்கி 1000 ரூபாய் சம்பாதிச்ச. எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனா அப்படி 10 லட்சம் எல்லாம் ஈஸியா சம்பாதிக்க முடியாது. தெரியும் வெற்றி. சரி விடு, ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காத. நம்ம பாசிட்டிவாவே யோசிக்கலாம். என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நடக்கும்.
எனக்கு நம்பிக்கை இருக்கு வெற்றி. அந்த சாமி எங்க அக்காவை கைவிடாத. வா உள்ள போலாம். சக்தி, இப்போ நான் வரேன். சரி. பத்து நாள்ல பணத்தை ரெடி பண்ணிடுவியா? அப்படி 10 லட்சம் எல்லாம் ஈஸியா சம்பாதிக்க முடியாது. டேய் என்னடா அண்ணே, என்னண்ணே எதுவுமே பேசாம யோசிச்சுக்கிட்டு அமைதியா வர? இரு நான் கேட்குறேன். அண்ணே என்னாச்சுண்ணே? 10 லட்சம்டா கிரி, அதுவும் 10 நாளில் வேணும். இல்லாட்டி கார்த்திக் சாருக்கு அவங்க அம்மா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அண்ணே ஒரு ஐடியாண்ணே. கார்த்திக் சாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊர்ல எல்லாருக்கும் போய் சொல்லிட்டா 10 பைசா செலவு இல்லாம ஈஸியா வேலை முடிஞ்சிரும். எப்படி ஐடியா? நொப்படி ஐடியா. அதுக்கு அந்த கோயில் அம்மா ஏதாவது ஒன்று வழி வச்சிருக்கோம். லேசுப்பட்ட ஆளா அந்த பண பேய். அதுவும் கரெக்ட் தான். அண்ணா இன்னொரு சூப்பர் ஐடியா. பேசாம அந்த கார்த்திக் சாரை கடத்திட்டா? சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பானே. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகிடாத, வண்டி எடுத்து போகலாம். என்னண்ணே? டேய் இங்க பாருங்கடா. மதுரை பாக்ஸிங் கிளப் நடத்தும் சீனியர் குத்துச்சண்டை போட்டி. முதல் பரிசு ரூபாய் 10 லட்சம். லட்சமா? அண்ணே இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்குது தானே. இதையா பார்க்க வந்த வானே அப்படி வேலை எடுக்கு 10 லட்சம் சம்பாதிக்க வேணாமா? 10 நாள்ல 10 லட்சம் ஜெயிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான்டா வழி. என்ன சொல்ற? அண்ணே நம்ம போய் பணம் வசூல் பண்ற மாதிரி இது சின்ன விஷயம் நடத்திட்டியானே? அண்ணே ஒழுங்கா பிராக்டிஸ் எடுத்தவங்களே அங்க போய் அடி தாங்க முடியாம ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட இடம்னா இதுல போய் நீ என்ன பண்ண போற? இல்லடா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் கலந்துக்க தான் போறேன். கலந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு வர போறியா? சொன்னா கேளுனே, வேணாம் நம்ம வேற வேலை யோசிச்சு பணத்தை பட்டிடலாம். இனிமே யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நிச்சயமா கலந்துக்க தான் போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நான் ஜெயிப்பேன்னு. சக்திக்காக நான் ஜெயிப்பேன். அண்ணே சும்மா காமெடி கூட பண்ணிட்டு இருக்காதண்ணே. அன்னைக்கு ஒரு ரோசா பூ வாங்கி கொடுக்கலாம். ஆனா பாக்ஸிங் எல்லாம் ஜெயிச்சு 10 லட்சம் நீ போன. டேய் போங்க, 2 பேரும் போய் வண்டியில ஏறுங்க போங்க. இப்பவே போய் போட்டிக்கு பேரை கொடுக்குறோம். பேரா? ஏறுங்கடா. வேணாண்ணே, அதெல்லாம் கஷ்டம் சொல்றோம். அண்ணே இதெல்லாம் நமக்கு வேணாண்ணே. இதுல உன் உயிர் கூட ஆபத்தா முடியும்ண்ணே. டேய் நான் தான் ஜெயிச்சிருவேன்ல, அப்புறம் என்னடா? டேய் கிரி, இவருக்கு எப்பரா சொல்லி புரிய வைக்கிறது? அண்ணே நீ பாக்ஸிங்க சினிமால கூட ஒழுங்கா பார்த்தது இல்லையே, அப்புறம் எப்படிண்ணே? அடங்குங்கடா. வெற்றி முடிவு பண்ணிட்டான், செய்ய போறான். டேய் திவ்யா, எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அந்த பணத்தை அடிக்கிறோம். அண்ணே இப்ப இவனுக்கு குறைஞ்சு போயிடல, 300 ரூபா சொல்லி ஜூட்டு விட்டுடலாம். ஆமாண்ணா திரும்பி போயிடலாம். டேய் அப்பலாம் இப்ப என்னடா பண்றது? எனக்கு என்ன தெரியும், வா. வாங்கடா. வணக்கம் சார். வணக்கம் சார். பாக்ஸிங் போட்டின்னு போஸ்டர்ல பார்த்தோம். சொல்லுங்க சார். அதுக்கு பேர் கொடுக்கணும் சார். யார் சார் கலந்துக்க போறா? நான் இல்ல, நான் பிராக்டிஸ்ல இல்ல. நான் தான் சார். நீங்களா? அவருக்கே டவுட் வந்துருச்சு. ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா சார்? அப்படின்னா எடுத்திருக்காரு. சார் முதல்ல ஃபார்மை நிரப்பி கொடுக்குறோம் சார். டக்குன்னு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி தர முடியாது. அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ் சார்? என்ட்ரி ஃபீஸ் 10,000. தோத்துட்டா இந்த பணம் திருப்பி கிடைக்காது. ஜெயிச்சிட்டா சார்
10 லட்சத்தோட அந்த 10,000 சேர்த்து தந்துருவோம். நாங்க ரெடி சார். சார் அந்த ஃபார்மை கொஞ்சம் கொடுங்களேன். நீங்க சீரியஸா தான் கேக்குறீங்களா? சார் நான் சீரியஸா தான் சார் கேக்குறேன். இதை ஃபில் பண்ணி கொடுங்க. சார் எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, போட்டுறேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் பண்ண முடியாது சார். இந்த ஃபார்மை எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு ஃபில் பண்ணுங்க. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா சார்? கல்யாணம் அண்ணே, கல்யாணம் கலந்து கூடாதா? வா போயிடலாம். ஏய் இருடா, ஆயிடுச்சு சார். அப்போ உங்க மிஸ்ஸஸ் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கணும். போட மாட்டாங்க, வாய்ப்பில்ல. அதெல்லாம் எதுக்கு சார்? எதுக்கா? போட்டியில என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் உங்க உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். இதுக்கெல்லாம் சம்மதம்னு நீங்களும் உங்க ஒய்ஃபும் சைன் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் உங்களை அனுமதிக்க முடியும். அண்ணே சரிண்ணா, வா நம்ம கிளம்பலாம். சேட்டை கடையில போய் ஒரு டீ அடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனா சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். டேய் ஏன்டா? பசிக்கும்ல சார். சாரி சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் வீட்டில் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். வரேன் சார். சார் ஒரு நிமிஷம். பார்த்தா பெரிய குடும்பத்து பையன் மாதிரி இருக்கீங்க. இது விளையாட்டு காரியம் இல்ல, போட்டி. உள்ள இறங்கிட்டா எதிராளி பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நானும் அப்படிதான் சார். அண்ணே ரொம்ப தைரியம் உனக்கு. அதுக்கு மேல உங்க இஷ்டம். சார் இந்த பாக்ஸிங் போட்டிக்கு பயிற்சி எடுக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? இங்கேயே பாக்ஸிங் கோச்சிங் நடத்துறோம், நீங்க சேர்ந்துக்கலாம். ஆனா 2 நாள்ல பாக்ஸிங் கத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போட்டியில ஜெயிக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை சார். ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணுங்க சார். நாளைக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சைன் வாங்கிட்டு வரேன். பிராக்டிஸ்ல இறங்குறேன். வரேன் சார். வாடா வா வா. திவ்யா அண்ணே, வீட்லயே பாக்ஸிங் ட்ரைனிங் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னண்ணே சொல்ற? இனிமே வீட்லயும் ட்ரைனிங், வெளியிலயும் ட்ரைனிங். அண்ணே இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் அண்ணே. அண்ணே முத அடி நம்ம மேல உழும்போது எப்படி இருக்கும் தெரியுமால? போட்டிய வேற அடி இருக்கு. இங்க பாத்தியா? டேய் நான் வேணா குத்தி பார்க்கவா? சும்மா இரு. டேய் என்னடா இது? இதுவே இவ்வளவு கனமா இருக்கு. இத தூக்குறதுக்கே தனியா சாப்பிடணும் போல இருக்கு. அண்ணே இத வச்சு எதிர இருக்கவன அடிக்க வர செய்யணும். ஆமாண்ணே. டேய் அதெல்லாம் செஞ்சிரலாம்டா. அடிதடி நமக்கு என்ன புதுசா? அண்ணே நம்ம அடிதடி வேற, இது வேறண்ணே. ஏய் எல்லாம் ஒண்ணுதான்டா. வெறும் கையிலே எகிரி எகிரி அடிப்போம். இப்போ இது வேற இருக்கு. அப்புறம் என்னடா? பாத்துனே. அண்ணே அந்த கோக்கில அவன குத்துனே. வேணா கார்த்தி சார் பாவம். ஆமால பாவம்ல. கரெக்ட்டா கவுண்ட் பண்ணுங்கடா. என்ன பண்றீங்க? என்னடா இதெல்லாம்? என்னம்மா பார்த்தா தெரியலையா? பாக்ஸிங்க்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்ன புதுசா? வெளிய பண்ற அடிதடி பத்தாதுன்னு இப்போ வீட்லயே ஆரம்பிச்சிட்டியா? அண்ணி அண்ணே பாக்ஸிங் போட்டியில கலந்துக்க போறாரா? என்னது பாக்ஸிங்கா? பாக்ஸிங் போட்டியில கலந்துக்க போறியா? ஏன் வெற்றி உனக்கு இதெல்லாம்? என்னடா விளையாட்டு இதெல்லாம்? டேய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்னடா பண்றது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒழுங்கா வீட்ல இருக்கிற வேலையை மட்டும் பாரு போதும். இல்லம்மா நான் கலந்துக்க தான் போறேன். டேய் அதான்டா ஏன்னு கேக்குறேன். அதுல ஜெயிச்சா 10 லட்ச ரூபா பரிசா. அதுக்கு தான். அது நீ ஜெயிச்சா தானே வெற்றி. ஜஸ்ட் மிஸ். அண்ணே பூஜாவை நினைச்சு தானே இப்படி அடிச்ச. நீ நேர்லயே அவளை ஒரு தடவை அடின, அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரே வழி 10 லட்சம். அறிவு இருக்காடா உனக்கு? போய் போய் ஒரு 10 லட்சத்துக்காக போய் யாராவது இந்த போட்டியில கலந்துக்குவாங்களாடா? திடியா அம்மா இன்னும் 5 நிமிஷத்துல இதெல்லாத்தையும் கைட்டு தூக்கிட்டு ஓடி போயிடணும். சீக்கிரம் ஓட. சரிம்மா. அண்ணா அம்மா சொல்றது கரெக்ட்ண்ணே.
உனக்கு பாக்ஸிங்னா என்னன்னு கூட தெரியாது. பாக்ஸிங் அங்க போய் என்ன பண்ண போற? அதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப. சக்தி, அப்படியே அதுல கையெழுத்து போட்டுரு. இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே, அதுக்கு தான் கையெழுத்து போட சொன்னேன். சக்தி, அதுல என்ன எழுதியிருக்கு? இந்த போட்டியில கலந்துக்கிட்டு இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு போட்டி நடத்துறவங்க பொறுப்பு இல்லைன்னு எழுதியிருக்கு. அதுக்கு தான் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன வேணா ஆகலாம்னா உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். உயிருக்கா? உன்னை இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து இப்படி கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டதெல்லாம் இப்படி நீ போய் பாக்ஸிங்ல கலந்துக்கிட்டு வரதுக்கா? என்ன மீறி நீ இந்த போட்டியில கலந்துக்கவே கூடாது. நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையாடா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் நிச்சயம் இந்த போட்டியில கலந்துக்க தான் போறேன். நான் இந்த ஃபார்முலால கையெழுத்து போட்டாதானே நீ கலந்துக்குவ? நான் கையெழுத்து போடவே மாட்டேன். அப்புறம் எப்படி நீ கலந்துக்கிறன்னு நானும் பாக்குறேன். அப்படி சொல்லு சக்தி. என்ன ஆனாலும் நீ சைன் பண்ணாத. இவன் கிடக்குறான், நீ வா. பாத்துக்கலாம். வெற்றி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அன்னைக்கே பணம் தர வாங்கிட்டு போய் குடுன்னு. நீ தான் வாங்காம இப்படி தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா வெற்றி இதெல்லாம்? ரியாக்ஷன் கொடுத்து அண்ணே, எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்களாண்ணே, வேணாண்ணே, விட்டுருண்ணே. அம்மா வேற வந்து இவ்வளவு சொல்லிட்டு போறாங்க. இல்லடா, நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டே ஆகணும். கலந்துக்கிட்டா தான் 10 லட்சம் வாங்க முடியும். அண்ணே, நீ இந்த போட்டியில கலந்துக்கன்னா அன்னைக்கு கையெழுத்து போட்டுமே, அவங்க தான் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவ? போடா டேய், அதெல்லாம் நைஸா பேசி வாங்கிடுவேன். அண்ணே, நம்ம கெட்டப்புக்கு இந்த செட்டப்புக்கெல்லாம் புரோட்டா சாப்பிட்ற மாதிரி போட்டி நடக்கும் பாத்தியா, அதுதானே நமக்கு செட் ஆகும். இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுண்ணே. அது மாதிரி போட்டியா பார்த்து போயிருவானே. வானே அப்படி கேட்க மாட்டாரு. சரி விடு. அண்ணா குத்து. பூஜா உடச்சு ஒரே குத்து. குத்துனே, அப்படி குத்துனே, மூஞ்சி உடையட்டும். அண்ணா குத்து. போடுற நல்ல குத்துன. யாராவது மனசுல நினைச்சிட்டு குத்துன. பார்த்துக்கலாம். ஓகே, புதுசா வந்தவர் இவர்தானா? ஆமாம்மா, இவர் தான். எப்படி பிக்கப் சொல்லி பண்ணிக்கிறாரா? கொடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றாரு. ப்ரோ, ஒரு சீரியஸான அட்வைஸ். சொல்லுங்க சார். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நடக்க போறது சீனியர் லெவல் டிஸ்ட்ரிக்ட் போட்டி. நீங்க ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கீங்க. இப்படி இறங்குனீங்கன்னா உங்களை ஒரே அடியில் அடிச்சு தள்ளிடுவாங்க. தோக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. உங்க உயிர் போயிடுச்சுன்னா? ரொம்ப சின்ன வயசா வேற இருக்கீங்க, கல்யாணம் வேற ஆயிருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்குங்க. டேய், வா அங்க போய் பேசலாம். சரி வாடா. யோ, என்னையா அவன் சொன்னா கேட்க மாட்டான் போல. நான் எவ்வளவு சொல்லி ஏதாவது பார்த்தேன் ஆச்சுன்னா சார். என்ன ஆகுறது? புரிஞ்சுக்க மாட்டாரு சார், அடம் பிடிக்கிறாரு சார். ஏன் நம்ம சொல்றது கேட்காம சார். இப்படி அடம் கேட்க பிடிக்கிறாங்க? மாட்டாரு சார், என்ன பண்றது? ப்ரோ, நீங்க 2 பேரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. நீங்களா அதை எடுத்து சொல்லுங்களேன். இவரோட ஒய்ஃபை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். சார், அவங்க கண்டிப்பா ஃபார்ம்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். குட். அவங்கள அந்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்க சொல்லுங்க. அப்புறம் அவங்கள கையெழுத்து மட்டும் போட விட்டுறாதீங்க. இவர் ஏதோ வேகத்துல போட்டியில கலந்துக்க முடிவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ட்ரைனிங் இல்லாம இவர் கலந்துக்கிட்டா அது சரியா வராது. கோச், நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது அவருக்கு புரிய வைங்கப்பா. கிட்ட கொடுத்தாகணும்.